ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டீமரோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். நான் வாங்கின ஸ்டீமர் எப்படி இருக்குங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி காட்ட போகிற ஸ்டீமர் இது தான். இதோட ஓவரால் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது நான் கடையில் போய் டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணேன். ஆன்லைனில் எதுலேயுமே வாங்கலை. இதோட பிராண்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டா கேர் ஆல் இன் ஒன் ஸ்டீம் வெப்பரைசர்னு இருக்குது. இன்ஸ்டா கேரோடது இது. இதோட ப்ரைஸ் வந்து இதில் 449 ருபீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அந்த ரேட்டுக்கு வாங்கலை. நான் வாங்கினது 199 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் எனக்கு இந்த ஸ்டீமர் கிடச்சிச்சு. 199க்கு நல்லா ஒர்க் ஆகுமான்னு பயத்தில் தான் வாங்கியிருந்தேன். ஆனால் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. சைடில் வந்து இது எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. ஓப்பன் உள்ள ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபேஸுக்காக நினைக்கிறேன். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், ஆனால் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே இது மாதிரி 3 இது கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் உண்மையாகவே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கப் இருக்குது. அதில் தான் ஒயர் நமக்கு கனெக்ட் ஆகுது. மேலே உள்ள போர்ஷன் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஒயர் லென்த்துமே கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே வச்சு ப்ளக்கு மேலே இருந்தால் கூட நமக்கு இது சரியாக இருக்கும். இது ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது உள்ளே தான் நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். எது வரைக்கும் ஃபில் பண்ணணும்னு இங்கே மார்க் கொடுத்துருக்காங்க. வாங்க இதை இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வழியாக தான் நமக்கு ஆவி வெளியில் வரும். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் இதுக்குள்ளே வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஃபில் பண்ணிக்கிறேன். அவங்க கொடுத்துருக்குற மார்க்குக்கு கீழேயே வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போயிட வேண்டாம். பாருங்கள், நான் அந்த மார்க்குக்கு கீழே தான் வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது நம்மளுடைய விருப்பம்தான். விட்டமின் இ கேப்சூல் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ரோஸ் பெட்டல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கோல்டு ஆவி பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆவி பிடிக்கிற மாத்திரை மெடிக்கலில் கிடைக்கும், அது கூட வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸ்விட்சை ஆன் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே நமக்கு ஸ்டீம் இந்த மாதிரி வெளிவர ஆரம்பிச்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வருதுன்னு. உண்மையாகவே இது அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. நான் இந்த அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஸ்டீமர் வெளியில் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஃபேஸுக்குன்னு கொடுத்துருக்குற பவுலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது உள்ளே இந்த மாதிரி உள்ள ஹோல் கொடுத்துருக்காங்க. அது வழியாக தான் நமக்கு ஸ்டீம் வெளியில் வரும். மேக்கப்லாம் போட்டுட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டீம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். போர்ஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். நமக்கு ஸ்கின்னே கொஞ்சம் நல்லா க்ளோவாக இருக்கிற மாதிரி தெரியும் ஸ்டீம் யூஸ் பண்ணிங்கன்னா. கண்டிப்பாக இது வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது நோஸுக்கு நம்ம கோல்டு பிடிச்சிருக்கு அந்த மாதிரி டைமில் இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஸ்டீம் எவ்வளோ அழகாக வெளியில் வருதுன்னு. இது பிளாஸ்டிக் மெட்டீரியலுங்கிறதுனால நம்ம ஷாக் அடிக்குங்கிற பயமே வேண்டாம். இது வந்து ஒரு இன்ஹேலர் மாதிரி. இதுலேயும் ஒரு 3 ஹோல் கொடுத்துருக்காங்க. அது வழியாக நமக்கு ஸ்டீம் வெளியில் வருது. சில பேருக்கு அண்டர் ஐலெலாம் ரொம்ப டார்க் சர்க்கிள் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கையே அந்த பக்கத்தில் வைக்க முடியல, அவ்வளோ ஹீட்டாக வருது. இது உண்மையாகவே ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு. இந்த ரேட்டுக்கு எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ரேட்டுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஹோல் வழியாக தான் நமக்கு ஸ்டீம் வெளியில் வருது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு.
ஸ்டீமர் வாங்கணும்னு ஐடியா யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்டாகர் ஸ்டீமர் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே கிடைக்குது. இதில் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதில் நம்ம ஆர்ஓ வாட்டர், ஃபில்டர் வாட்டர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. டேப் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு. இதை மாதிரி ஒரு ஸ்டீமர் வாங்கணும்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.